அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கான கலந்தாய்வு துவங்கியுள்ளது. முதல் நாளன்று ஊனமுற்றோர் மற்றும் விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் உள்ள 17 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 1653 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. ஜூன் 30ஆம் தேதி அன்று ஊனமுற்றோர் மற்றும் விளையாட்டு பிரிவின் கீழ் விண்ணப்பித்த மாணவ மாணவிகளுக்கு கலந்தாய்வு நடைபெற்றது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி இயக்குநரகத்தில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வில் ஊனமுற்றோர் பிரிவில் 66 மாணவ மாணவிகளும், விளையாட்டு பிரிவு மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கான சிறப்பு ஒதுக்கீட்டில் தலா 15 மாணவ மாணவிகளும் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். இதில் 51 ஊனமுற்ற மாணவர்களும், 3 விளையாட்டு வீரர்களும், முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகள் 3 பேரும் இந்த சிறப்பு கலந்தாய்வு மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளதாக அரசு மருத்துவக் கல்லூரி தேர்வுத்துறையின் கூடுதல் இயக்குநர் ஷீலா கிரேஸ் தெரிவித்தார். இந்த முதல் நாள் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும் தான் நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுகிறோம். ஏனென்றால் அது எக்ஸ் சர்வீஸ்மேன் 2 கோட்டா MBBSக்கும் 1 BDSக்கும் உள்ளது. அதற்கு 15 பேருக்கு அழைப்பு அனுப்பியிருந்தோம், கால் லெட்டர். அதில் மெரிட் படி யாருக்கு என்ன வேண்டுமோ அது முதல் டாப் ரேங்கர்ஸ் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் 66 பேர் எலிஜிபிள், அவங்களுக்கு கால் லெட்டர் அனுப்பியிருக்கும். 66 பேரும் வந்திருக்கிறார்கள். அதில் 51 இடங்கள் உள்ளன. ஸோ அதில் ஒரு மெடிக்கல் போர்டு போட்டிருக்கோம். டீம் 3 டாக்டர்ஸ் சேர்ந்து DME போட்டிருக்காங்க. அவங்க பார்த்து மாணவர்கள் எலிஜிபிளா என்ன என்று கொடுத்து அதுக்கப்புறம் மெரிட் அரைவ் பண்ணி அவர்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்படும். நாளை முதல் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்து ஜெனரல் கேட்டகரி நாளை முதல் தான் ஆரம்பமாகிறது. ஒரு நாள் மட்டுமே நடைபெறும் இந்த கலந்தாய்வில் தாங்கள் விரும்பும் கல்லூரி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக ஊனமுற்றோர் பிரிவில் கலந்தாய்வில் பங்கேற்ற மாணவர் வினோத் தெரிவித்தார். இன்னைக்கு MBBS கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் பிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு கவுன்சிலிங் நடக்குது. அதுக்கு நாங்கெல்லாம் வந்திருக்கோம். எனக்கு தேனி மதுரை கிடைச்சா ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கும். முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கான சிறப்பு பிரிவில் 500 மாணவ மாணவிகள் MBBS படிக்க விண்ணப்பித்துள்ள நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 3 இடங்கள் மட்டும் ஒதுக்குவது மிகவும் குறைவு என்றும், ஒவ்வொரு கல்லூரியிலும் தலா 2 இடங்களாவது ஒதுக்க வேண்டும் என்றும் காஞ்சிபுரத்தை சேர்ந்த மாணவி ஜனனி கோரிக்கை விடுத்தார். சர்வீஸ்மேன் கோட்டா நான் அப்ளை பண்ணியிருந்தேன். என்ன மாதிரி எவ்வளோ பேர் எதிர்பார்ப்போடு அப்ளை பண்ணியிருந்தோம். அப்ளை பண்ணியிருந்ததுல பார்த்தீங்கன்னா அவங்க 15 கேண்டிடேட்ஸ் தான் உள்ள கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போனதுலேயும் அவங்க வெறும் 3 கேண்டிடேட்ஸ்க்கு தான் சீட் அலாட் பண்ணுறாங்க. அப்போ எதுக்கு இந்த கோட்டா, எதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணோம்? அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபார்ம் வாங்கி எங்கேருந்தோ வில்லேஜ்லேருந்து ஃபார்ம் வாங்கி எதுக்கு அப்ளை பண்ணி அட்லீஸ்ட் அவங்க பர் காலேஜ்க்கு 2 சீட்ஸ் அலாட் பண்ணாங்கன்னா கூட எங்களுக்குலாம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களை மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனோட பசங்களுக்குலாம் எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கும். எல்லாரும் MBBSன்றது படிக்க முடியும். இப்போ நாங்களாம் கனவு கூட காண முடியாது அந்த மாதிரி MBBS படிக்கணும் அப்படின்னு. 17 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 1653 மருத்துவ மாணவர்களுக்கான இடங்களில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை தவிர மீதமுள்ள 1596 இடங்களுக்கான பொது கலந்தாய்வு ஜூன் 1ஆம் தேதி துவங்கி 35 நாட்கள் நடைபெறவுள்ளது.